ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 6 கேஸ் சிலிண்டர்கள். அன்னபூரணி சூப்பர் 6 திட்டம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வருடத்திற்கு 6 கேஸ் சிலிண்டர்கள் கட்டணமின்றி வழங்கப்படும். ஆண்டிற்கு 3 விலையில்லா எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும். ஆண்டு வருமானம் ரூபாய் 2.5 லட்சத்திற்கு மிகாமல் உள்ள பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள குடும்பத்தினர், மாற்றுத்திறனாளி குடும்பத்தினர் போன்ற சமூகத்தில் உள்ள நலிந்த குடும்பத்தினர் பயனடைவார்கள். சாம்பார் ஆப் எனக்கு மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்றா. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதாவது சிங்கப்பெண் அதிரடிப்படைன்னுலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா சிங்கப்பெண்ணை கேள்விப்பட்டிருப்பீங்களா? இப்ப இருக்கிற அந்த சிங்கப்பெண்கள் பயங்கரமா இருக்காங்க. ஸோ அது என்னன்றதை பார்ப்போம். ஏன்னா ரோடுல பயங்கரமான வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது என்னன்றதையும் பார்ப்போம். இன்னொரு பக்கம் நாம நிறைய இடத்துல சொல்லிக்கிட்டே இருப்போம். அதாவது நம்ம ஒரு கருத்தை எடுத்து வச்சோம், ஒரு விமர்சனத்தை எடுத்து வச்சோம் அப்படின்னா அதை கருத்தா பாருங்க, விமர்சனமா பாருங்க அப்படின்னா அப்படிலாம் பார்க்க மாட்டோம். நாங்க பர்சனல் அட்டாக் தான் பண்ணுவோம், பர்சனலா என்ன விஷயம் பண்ண முடியுமோ அதைத்தான் பண்ணுவோம்னு சொல்லி இந்த தாவேக்காவோட வாடகை வாய் இருக்காங்கல்ல, எல்லாரும் அப்படித்தான் சுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்ப ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா அந்த வாடகை வாய் ஒரு வேலையை பார்த்து விட்டுருக்கு. அதுக்கு சரியான பதில நம்ம இந்த வீடியோல கொடுப்போம். கேக்குறேன், கர்நாடகாவில 3 தமிழர்களை சுட்டு கொண்டுட்டீங்களே, போங்க ஒரு 10,000 யானைகளை ஏத்துக்கிட்டு உங்க தலைவரை கூப்பிட்டு போங்க. ஏன் போக மாட்டீங்க? ஏன்னா போக மாட்டாங்க, அவங்க அண்ணி இருக்காங்க, அதனால போக மாட்டாங்க. நினைச்சேன் இருந்த மாட்டேன்ல, வருந்த மாட்டேன்ல, செஞ்ச தப்ப கொஞ்சோண்டு உணர்வேன். ஆரம்பிச்ச இடத்துல வந்து நிக்கிறியடா. வருஷத்துக்கு 6 சிலிண்டர் எல்லா குடும்பத்துக்கும் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் அறிவிச்சிட்டாரு. ஆனா இப்ப முழுக்க போங்காட்டம் ஆடிக்கிட்டு இருக்காரு. ஸோ அது என்னன்றதையும் பார்ப்போம். அது மட்டும் கிடையாது, நம்ம ஏற்கனவே நிறைய இடத்துல சொல்லிட்டே தான் இருந்தோம். சவுக்கு மீடியால இந்த நிதிஷ்னு ஒருத்தர் இருப்பான், கருவாப்பைய கருகருன்னு ஒருத்தர் உட்காந்து இருப்பான். அவன் நார்மலா பாத்தீங்க அப்படின்னா சீமான் அண்ணன் அப்படி வந்துட்டான் அப்படின்னா, சீமான் அண்ணன் அப்படி பேசணும் அப்படின்னா இவன் வாயில என்னதான் தெரியாது, வசம்ப வச்சு தேய்ச்சாலும் அடங்க மாட்டான் போல இருக்கு. அந்த மாதிரி வாயில வந்ததெல்லாம் சொல்லிட்டு இருப்பான். நம்மளும் நிறைய இடத்துல பேசிக்கிட்டு இருப்போம். இப்ப அந்த நாயி ஒரு பல்கா ஒரு இடத்துல மாட்டிக்கிச்சு, வசமா ஒரு இடத்துல மாட்டிக்கிச்சு. அது என்னன்றதையும் பார்ப்போம். இது எல்லாத்தையுமே டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நிறைய பேருக்கு நம்ம வீடியோ சஜஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சிங்கப்பெண் அதிரடிப்படைன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனா நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, சிங்கப்பெண் அதிரடிப்படைன்றதுல வேற முதல்ல இருக்கட்டும். இப்ப இந்த சிங்கப்பெண்களை பாருங்க அப்படின்ற மாதிரி 2 சிங்கப்பெண்கள் சரக்க போட்டு ரோடுல நின்று பயங்கரமான ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. பஸ்ஸ போடுறது இல்ல, வண்டிக்காரனை வண்டி இது பண்ற விடுறது இல்ல, பைக்ல வாயில வண்டியா திட்டுறது. வாயில என்னென்ன வார்த்தை வருதோ, இப்படி எல்லாம் ஒரு பையன் திட்டுவானான்ற லெவலுக்கு நம்மளை யோசிக்க வச்சுட்டாங்க. அந்த மாதிரி வேலையத்தான் அந்த 2 பொண்ணுங்க பண்ணிக்கிட்டு இருக்குங்க. நடு ரோட்ல நின்றுகிட்டு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல. இவங்கள் தான் சிங்கப்பெண்கள். ஏன்னா நான் எல்லா பொண்ணுகளையும் சொல்லவே இல்லை. இந்த மாதிரி சரக்கு அடிச்சுட்டு தெருவுல இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க இந்த மாதிரி பெண்களை நம்ம என்னன்னு சொல்றது? இதுக்கு தான் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தோம். விஜய் அவர்கள் போதையை ஒழிக்கிறேன்னு சொல்லி வேற ஏதோ ஒழிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா குறிப்பா எதை ஒழிக்கணுமோ அதை ஒழிக்காம, அதாவது மதுவை,
சாராயத்தை ஒழிக்காம நீங்க எப்படி போதை ஒழிப்பீங்கன்னு சொல்லி எல்லா இடத்துலயுமே நிறைய பேர் அதை கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கெல்லாம் எந்த ஒரு பதிலுமே கிடையாது. ஆனா மது போதையில நீ தள்ளாடுனா என்ன, ரோட போய் மறிச்சு நின்னா என்ன, அது லாரி அடிச்சு செத்து போனா என்ன, எதை பத்தியும் கவலை கிடையாது. நமக்கு அந்த டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணணும். இந்த வருஷத்துக்குள்ள இவ்வளவு சாராயத்தை வித்து தள்ளணும் அப்படின்னா அதை வித்து தள்ளணும். அந்த டார்கெட்டை பினிஷ் பண்ணணும். அது மட்டும்தான் இப்ப அரசாங்கத்தோட ஒரே குறிக்கோளை சுத்திட்டு ஒரே குறிக்கோளா இருக்கு. ஆனா இன்னொரு கேள்வியுமே என்ன அப்படின்னா, இதே மாதிரி ஒரு வேலைய ஒரு பையங்க 2 பசங்க சேர்ந்து பண்ணியிருந்தாங்கன்னா இந்நேரம் அந்த இடத்துல என்ன கலவரம் ஆயிருக்கும். போலீஸ்காரன் வந்த உடனே வச்சு மொத்துன்னு மொத்தி விட்டுருப்பான். ஆனா பொண்ணுங்கன்றதுனால எதுவுமே பண்ண முடியாம ஒரு கையாலாகாத தனமா காவலர்கள் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. பொண்ணுங்க உடனே அந்த சப்போஸ் பொண்ணுங்களை வந்து இந்த மாதிரி கட்டுப்படுத்தி இந்த பக்கம் எடுத்து வச்சோம் அப்படின்னா ஈவ்டிசி கேஸ்ன்னு சொல்லி போலீஸ் மேலேயே கேஸை போட்டு விட்டுருவாங்க. அப்படியே கேஸை மாத்தி விட்டுருவாங்கன்னு சொல்லி போலீஸ்காரங்க பயப்படுறாங்களான்றது ஒரு சந்தேகமே இந்த இடத்துல வந்துகிட்டு இருக்கு. ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய இடத்துல இந்த விஷயத்த பேசிக்கிட்டு இருப்போம். ஒரு கருத்தை நம்ம எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா அதை வந்து கரெக்டா கருத்தா நீங்க வந்து எதிர்கருத்து எடுத்து வைக்கணும். ஒரு விமர்சனம் எடுத்து வைக்க அப்படின்னா ஒரு விமர்சனத்தை நீங்க எடுத்து வைக்கலாம். அதாவது உங்ககிட்ட எந்த ஒரு பேசுறதுக்கு எந்த ஒரு பாயிண்ட்டுமே இல்லை அப்படின்னா நீ அவதூற கையில எடுப்ப அப்படின்ற மாதிரி ஒரு பழைய விஷயம் தான். உங்ககிட்ட எந்த ஒரு பேசுறதுக்கு ஒண்ணு இல்லைன்னா நீ அவதூறத்தான் நீ கையில எடுப்ப அப்படின்ற மாதிரி. இப்ப ரீசெண்டா இடுமாவனம் கார்த்திக் அண்ணனும் என்ன 2-3 பேர் அந்த இதுல கலந்துக்கிட்டாங்க. சோ அப்ப கலந்துகிட்டும் போது இடுமாவன கார்த்திக் ஒரு விஷயத்த சொல்றாரு. என்ன அப்படின்னா, கர்நாடகாவில 3 தமிழர்களை வந்து சுட்டு கொன்னாங்க. அதுக்கு விஜய் அவர்கள் எந்த ஒரு கண்டனமும் தெரிவிக்கவே இல்லை. இதை தெரிவிச்சதுக்கு அங்க இருந்த கர்நாடகால இருந்த அந்த சிஎம் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது எங்களோட, அதாவது எங்க நாட்டு பிரச்சனை, எங்களோட மாநிலத்து பிரச்சனை, அதுக்குள்ள நீங்க வந்து தலையிடாதீங்க, உங்களோடதுக்குள்ள நாங்க தலையிட மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா தாவேக அரசு எதை பத்தியுமே இதை பத்தி கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி. அது மட்டும் கிடையாது, இன்னும் 2-3 விஷயங்களா சொன்னாரு. விஜய் அவர்களுடைய போட்டோ வந்து செருப்பு மாலை போடுறது, செருப்பால் அடிக்கிறது, அது மட்டும் கிடையாது போஸ்டரை கிழிக்கிறது, இந்த மாதிரி பல வேலைகளை வந்து கர்நாடக அரசாங்கத்துல இருக்கக்கூடிய நிறைய பேர் இதை பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி இந்த ஒரு விஷயத்தை எடுத்து வச்சிருப்பாரு. இவரு கேள்வியை எடுத்து வைக்கிறாரு. ஆகஸ்ட் 15 நாடே சோதனை நாள் கொண்டாடுது. அன்னைக்கு அதிகாலையில கர்நாடக வனப்பகுதிக்குள்ள 3 தமிழர்களை கர்நாடக அரசு சுட்டு கொலை செய்து, அதுக்கு பிறகு என்ன, எங்க மாநில விவகாரத்தை தலையிடாதீங்க, உங்க வேலையை பாருங்க. யார் சொல்றா? கர்நாடகத்துல முதலமைச்சர். இது குறித்து தமிழ்நாட்டோட முதலமைச்சர் பொங்குனாரா, கோவப்பட்டாரா, வாய் திறந்தாரா? வாய் திறக்க. ஆனா அந்த பக்கம் எதிர்கருத்துல, அதாவது தாவேகாக்காரங்க எல்லாரும் பாத்தீங்க அப்படின்னா ஒரே கோட்டுல வருவாங்க போல இருக்கு. ஏன்னா அந்த ஆள் வந்து என்ன தெரியுமா சொல்றாப்புல, வந்து நின்றுட்டு, அதாவது தமிழர்களை கொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா ஏன் நீங்க போக வேண்டியது? கர்நாடகாவில 3 தமிழர்களை சுட்டு கொண்டுட்டீங்களே, போங்க, ஒரு 10,000 யானைகளை ஏத்துக்கிட்டு உங்க தலைவரை கூட்டிட்டு போங்க. ஏன் போக மாட்டீங்க? எப்படி நாம போகணுமா? எங்களுக்கு தானே தமிழர்களை மொத்தமா வந்து குத்தையை விட்டு இருக்காங்க. உங்க யாருமே தமிழர்களே இல்ல உங்க இதுல. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? தமிழர்கள்னா நாம் தமிழர்களோட மட்டும்தான், வேற எவனுமே வரமாட்டீங்க, குறிப்பா தாவேகாக்காரங்க வரமாட்டீங்க. அப்புறம் எதுக்கு தமிழக வெற்றி கழகம்னு அந்த ஒரு பேரை வச்சுக்கிட்டு திரியுறீங்க? கர்நாடகா வெற்றி கழகம் வச்சு தொலைய வேண்டியதானே, எதுக்கு தமிழக வெற்றி கழகம்னு வச்சுக்கிருக்கீங்க? வைக்கிற பேரு தமிழக வெற்றி கழகம், ஆனா தமிழர்களுக்காக எதுவுமே பேச மாட்டாங்களாம். அதுல சொல்றாரு, யானைப்படையை எடுத்துட்டீங்க, போங்க, போருக்கு போங்க, போராட்டத்துக்கு போங்கன்னு. ஒரு 10,000 யானைகளை ஏத்துக்கிட்டு உங்க தலைவரை கூட்டிட்டு போங்க. ஏன் போக மாட்டீங்க? நாங்க எதுக்கே இன்னொரு மாநிலத்துல போய் போராட்டம் பண்ணணும்? எங்களுக்கு தேவை அப்படின்னா எங்க நாட்டுக்குள்ளே நாங்க வந்து போராட்டம் பண்ணிப்போம். எதுக்கு சம்பந்தமே இல்லாம அவன் நாட்டுக்குள்ள போராட்டம் பண்ணணும்? நான் இன்னொரு கேள்வியுமே கேட்கிறேனே, சரிங்க, இந்த அளவுக்கு அவனுங்க பண்றானுங்களே, நீங்க போக வேண்டியது நாங்க வந்து போராடுங்கன்னு உங்களை சொல்றோம். நீங்க இந்த போராட்டத்தை நீங்க ஏன் பண்ணலைன்னு கேட்டா இவனுங்க அப்படியே நம்மளை விட்டு ஏன் நீங்க போக வேண்டியதானே? நாங்க போறது இருக்கட்டுங்க. நாங்க இந்த தமிழ்நாட்டுல வந்து எவ்வளவு போராட்டங்களுக்கு நாம் தமிழர் போராடிக்கிட்டு இருக்கு, எவ்வளவு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவனுங்க நம்மளை போக சொல்லிக்கிட்டு, நான் சொல்றேன் நீங்க போங்க. உங்க தலைவரை தானே அசிங்கப்படுத்தி இருக்காங்க, விஜய் அவர்கள் அசிங்கப்படுத்திருக்காங்க, செருப்பு மாலை போட்டிருக்காங்க. நீங்க போய் அங்க நின்றுக்கிட்டு ஒரே ஒரு வார்த்தை, காவிரி தமிழருக்கு அப்படின்னு சொல்லி அவன் நாட்டுல, அதாவது அவனுடைய கர்நாடகால போய் சும்மா சொல்லி மட்டும் பாருங்க, என்ன நிலைமைக்கு ஆளாகிறீங்கன்னு மட்டும் பாருங்க. அப்போ அவன் கன்னடனா நிக்கிறான். ஆனா நீங்க தான் எந்த இடத்துலயுமே தமிழரா நீங்க நிக்கவே இல்லை. இதுக்கு இவர் என்ன தெரியுமா சொல்றாரு, அது நீங்க போக மாட்டீங்க, ஏன்னா உங்க அண்ணி அங்க இருக்காங்களாமா. யாரு? அந்த விஜயலட்சுமி எடுத்து பேசிக்கிட்டு இருக்காரு. யானைகளை ஏத்துக்கிட்டு உங்க தலைவரை கூட்டிட்டு போங்க. ஏன் போக மாட்டீங்க? ஏன்னா போக மாட்டாங்க, அவங்க அண்ணி இருக்காங்க, அதனால போக மாட்டாங்க. இதான் சொல்றேன், ஒரு கருத்தை எடுத்து வைக்கிறது கிடையாது இந்த ஆளு.
இவர் மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி இப்ராஹிம், நான் வேணா உங்களுக்கு அந்த போட்டோ வேணா காட்டுறேனே, இந்த குரூப்ல எவனையுமே நீங்க கூப்பிடாதீங்க இந்த மேடை பேச்சுக்கு. ஏன்னா வந்து வாயில வர்றது எல்லாமே அவதூறு, அசிங்கம் பிடிச்சது, ரொம்ப கேவலவாதிங்க. அவங்க மைண்ட் ஃபுல்லா இப்படியே தான் ஒரு கேவலம் பிடிச்சது இருக்கானுங்க. கோர்ட்டே சொல்லிருச்சு இந்த மாதிரி ஒரு விஷயத்த நீங்க இதை பண்ணாதீங்க. அந்த அம்மா வந்து தேவையில்லாம தப்பான ஒரு இதை வந்து இந்த ஒரு மேல வந்து போட்டுக்கிட்டு இருக்கு, அப்படி ஒரு விஷயம் இதே இல்ல, இதை இத்தோட முடிச்சுக்கங்க, இதை பத்தி நீங்களும் பேசக்கூடாது அவங்களும் பேசக்கூடாதுன்னு சொல்லி கோர்ட்டே சொன்ன ஒரு விஷயத்த ஒரு மேடையில நின்று ஒரு ஆள் சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னா எவ்வளவு திமிரு இருக்குன்றதுதான் எங்களுடைய கேள்வி. எவ்வளவு திமிரு இருந்தா இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நீ கேட்டுக்கிட்டு இருப்ப? அதுலயும் உங்க தலைவர் மேல வந்து பாலியல் குற்றச்சாட்டு இல்லையா? தலைவர் மேல வழக்கு இல்லையா? உங்கள் தலைவர், நான் கேட்கிறேன், சீமான் மீது ஒரு பெண் புகார் கொடுத்தபோது பாலியல் குற்றச்சாட்டு இல்ல, சரி அந்த அம்மா வச்சது குற்றச்சாட்டு. ஆனா பாலியல் துன்புறுத்தல் யாரு? உங்க தாவேக்காரங்க பண்ணியிருக்காங்க. குறிப்பா தாவேக்கால இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை தாவேக்கால இருக்கக்கூடிய பசங்க சேர்ந்து மயக்க மருந்தை கொடுத்து கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கானுங்க. அதுக்கு அந்த அம்மா இவ்வளவு நாளா போராடிக்கிட்டு இருக்கு, அவங்களை மேல ஏதாவது ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்லி எடுக்கவே இல்லையே. இன்னொரு பக்கம் வரிசையா ஒவ்வொன்னும் தாவேக்காரங்க பண்றதெல்லாம் இவங்கலாம். இதுல அந்த அம்மா இதைத்தான் அந்த பிரச்சனையே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி கோர்ட்டே சொல்லிருச்சு. இப்ப ரீசெண்டா அந்த அம்மாவே ஒரு வீடியோ போட்டிருக்கு, இந்த மாதிரி தாவேக்காரங்க எதுக்கு எடுத்தாலும் என் பேரை இழுத்துக்கிட்டே இருக்கானுங்க, எங்களுக்குள்ள என்னமோ ஒரு பிரச்சனை இருக்கு, ஆனா நீங்க அரசியல் ரீதியா ஒரு கருத்து எடுத்து வைக்கிறாருன்னா கருத்து எடுத்து வைக்காம எப்ப பார்த்தாலும் என் பேர் இழுத்துக்கிட்டே இருக்கீங்கன்னு சொல்லி அந்த அம்மா திடீர்னு என்னமோ ஒரு மாதிரி பேசியிருக்கு. அதுவே எனக்கு ஒரு சந்தேகமா தான் இருந்துச்சு. ஆனா அந்த அம்மா இப்ப பேசியிருக்கு. இவனுக்கு என்னன்னா மறுபடியும் இதே எடுத்துக்கிட்டு வரானுங்க ஒவ்வொரு வாட்டியும். முழுக்க அரசியல் லாபம். தாவேக்காக்கு இருக்கக்கூடிய முழுக்க அரசியல் லாபம், அரசியல் அரிப்பு இவனுங்களுக்கு. அந்த அரசியல்ல எங்க நம்ம இவங்க வந்து நம்மளை விட்டு போயிட்டாங்க அப்படின்னா, சப்போஸ் நம்ம வந்து கேள்வி கேட்டோம் அப்படின்னா காங்கிரஸ்காரன் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த ஒரு என்ன சொல்றது, அவங்க ஆதரவு வந்து வாபஸ் வாங்கிட்டாங்கன்னா ஆட்சி கவுந்துன்ற நிலைமையில வந்துடும், ஆட்சிக்கு ஆபத்து வந்துடும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்தினால இப்ப வரைக்கும் பிடிச்சி வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்காப்ல. அவர் வந்து என்ன மேகதாதுல அணை கட்டுவேன்னு சொல்லி கர்நாடகால மட்டும் இல்ல தமிழ்நாட்டிலே வந்து பிரஸ் மீட்டை கொடுத்துட்டு போயிருக்காரு. ஆனா நம்ம ஆளு இப்ப வரைக்கும் எந்த ஒரு வாயும் திறக்கிறதே கிடையாது. இதுக்கு கேள்வி கேட்டா தேவையில்லாத வார்த்தையை விட்டு அவதூறு பரப்பிக்கிட்டு இருக்கிறது. இந்த மாதிரி நீங்க எல்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே, உண்மையிலே சொல்றேன், உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல, அசிங்கமா இல்ல? எங்களை போய் கேளுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. உங்க தலைவரை அசிங்கப்படுத்துறவன நீங்க போய் கேட்காம எங்களை போய் ஏன் நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்கன்னு ஒரு கேள்வியை கேட்டா அதுக்கு இவனுங்க நம்மளையே கேள்வி கேட்டுக்கிருக்காங்க, நீங்க போங்கன்னு சொல்லி. ஒரே ஒரு விஷயம்டா, அவங்களுக்கு நம்மளுக்கு என்ன தெரியுமா வித்தியாசம்? அவங்கள ஒரு சின்னதா ஒரு துரும்பு விசிச்சாலும் அவங்க அவ்வளவு கொதிச்சு எழுந்துடுறாங்க. ஆனா நீங்க போட்டு செருப்பு மாலை போட்டு செருப்பால அடிச்சாலும் இவங்களுக்கு எந்த ஒரு ரோசமும் வர மாட்டேங்குது. ரோசப்படுங்கடா, கோவப்படுங்கடான்னா நாங்களா படவே மாட்டோம். இதே மாதிரிதான் பாகுபலி படம் வந்து ரிலீஸ் ஆகும் போது கட்டப்பா கேரக்டர்ல நம்ம சத்யராஜ் அவர்கள் நடிச்சிருப்பாரு. அந்த டைம் பீரியட்ல சத்யராஜ் அவர்கள் காவிரி விஷயத்தை பத்தி எடுத்து காவிரிக்கு வந்து தண்ணி வந்து கர்நாடகாரன் கொடுக்கணும்னு சொன்னதுக்கு நீ மன்னிப்பு கேட்டா மட்டும்தான் உன்னுடைய பாகுபலி படம் கர்நாடகால ஓடுன்னு சொன்னவங்க. அதுக்கு சத்யராஜ் அவர்களும் இனிமே இதுல வந்து நிறைய கலைஞர்களும் நிறைய இதுல பேர் உழைச்சிருக்காங்க அப்படின்றதுனால என்னுடைய வருத்தத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன்னு சொல்லியிருப்பாரு. இதே மாதிரிதான் கமலஹாசன் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு, அதாவது கன்னடம் வந்து தமிழ் மொழியில இருந்தா வந்தது, தமிழ் தான் தாய்மொழி, அதுல இருந்து வந்த மொழின்னு சொல்லி கன்னடத்தை சொல்லியிருப்பாரு. இதுக்கும் கமலஹாசன் வந்து மன்னிப்பு கேட்டா மட்டும்தான் தக் லைஃப் படத்தை வந்து நாங்க ரிலீஸ் பண்ண விடுவோம்னு சொல்லி அந்த லெவலுக்கு இது பண்ணிக்கிட்டு இருந்தவனுங்க. ஆனா நீங்க ஒரு 3 தமிழர்களை சுட்டு கொண்டிருக்கானுங்க, அது மட்டும் கிடையாது உங்களுடைய தலைவர் இந்த மாதிரி அசிங்கப்படுத்தி இருக்கானுங்கன்னு சொன்னா நீங்க போய் போராடுங்க. நாங்களே போறோம். ஏன்னா போராட்டம்ன்ற அந்த ஒரு தெரியாத ஒரு தத்தி கூட்டத்துக்கிட்ட வேற என்னத்தை எதிர்பார்க்க முடியும்? அடுத்து சீமான் அண்ணன் மேல வைக்கக்கூடிய இன்னும் நிறைய அவதூறுகள்லாம் இருக்கு. அதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சீமான் அண்ணன் AK-74 ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுல குண்டு வந்து அரிசி மாதிரி தான் இருக்கும், ஆனா தொலைச்சிச்சு அப்படின்னா பின்னாடி ஒண்ணுமே இருக்காது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. இதுக்கு இவனுங்க பயங்கரமான ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கிட்டு இருக்கானுங்க. அதாவது AK-74க்கு வந்து இந்த மாதிரி அரிசி மாதிரி தான் புல்லட் இருக்குமாமா, அது தொலைச்சிச்சு அப்படின்னா பின்னாடி ஒண்ணு இருக்காது அப்படின்னு சொல்லி. சரிங்க, நீங்க போன் யூஸ் பண்றீங்க, எல்லாரும் போன் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான். அதுல அவங்க சொல்ல வர வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா,
AK-74 குண்டு. அதுக்கு கரெக்டா முனையில பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா ஒரு ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அது ஏதோ ஒரு பேர் சொல்றாங்க, வேணா உங்களுக்கு அந்த ஒரு இதே ஸ்கிரீன்ஷாட்டே போடுறேன். ஸோ அதுல ஒரு ஸ்பேஸ் மாதிரி இருக்கும். அந்த இடம் பாத்தீங்க அப்படின்னா அரிசி முனை மாதிரி தான் இருக்கும். அவ்வளவு இடம் தான், அந்த சின்னூண்டி இது வந்து அரிசி முனை மாதிரி தான் இருக்கும். அரிசி மாதிரி தான் அந்த முனையே இருக்கும். ஸோ அது போய் அடிச்சிச்சு அப்படின்னா அது வேற மாதிரி இப்போ ஒரு வாட்டி ஒரு இடத்துல வந்து அந்த கண்ணை ஷூட் பண்றோம் அப்படின்னா அந்த புல்லட் உள்ள போனோன்னா அது வேற மாதிரி திசையில சுழன்று அதுல வந்து மிகப்பெரிய ஒரு காயத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது தான் அதுல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை நான் வந்து ChatGPTலயும் கூகுள்லயும் நிறைய இடத்துல போட்டு பார்த்ததுல தமிழ்லயுமே போட்டு பார்த்தோம்னா அதுதான் சொல்லுது. அது வந்து சுழன்று உள்ள போனோம்னா சுழன்று மிகப்பெரிய காயத்தை ஏற்படுத்தும். அதைத்தான் சீமானனும் சொன்னது. சீமானன் சொன்னது அதுதான். குண்டுக்கு அந்த முனையில இருக்கிறவன இந்த லைட் அந்த மொனப்பகுதி வந்து ரொம்ப அரிசி மாதிரி தான் இருக்கும். ஆனா உள்ள போச்சு அப்படின்னா மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட் வந்து ஏற்படுத்தும்ன்றத சொன்னதை அப்படியே மாத்திட்டானுங்க. அப்படியே மாத்தி விட்டு அப்படிலாம் ஒண்ணு நடக்கல, இப்பெல்லாம் ஒண்ணு நடக்கலன்னு சொல்லி புலிவி தள்ளிட்டு இருக்கானுங்க. அதுக்கு தான் படிங்கடான்னு சொல்றது. இன்னொரு விஷயம், ஜெர்மன்ல ஒரு சீமானன் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. ஜெர்மன்ல உணவகத்துக்கு நீங்க போறீங்க அப்படின்னா சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற அந்த கேஷியரோ அங்க வேலை பார்க்கறவங்களோ நீங்க என்ன சாப்பிட்டுருக்கீங்க, ஏதோ மிச்சம் வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பார்த்து மிச்சம் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கும் சேர்த்து அவன் பில்ல போடுவான்ற மாதிரி ஒரு விஷயம் வந்துச்சு. ஜெர்மன்ல போய் நீ விடுதியில சாப்பிட்டீனா, உணவகத்துல சாப்பிட்டீனா, சாப்பிட்டு இலையை மூடிட்டு வந்துருவ. நீ காசு கட்ட போற இடத்துல அவன் விறுவிறுன்னு போய் காசு எடுக்க மாட்டான், போய் இலையை பட்டி பார்ப்பான். இப்பவும் இருக்கு, இலையை பட்டி பார்ப்பான், எதை மிச்சம் வச்சிருக்கான்னு பார்ப்பான். அதுக்கு ஒரு கணக்கு போடுவான், அதுக்கு ஒரு தொகையை போடுவான். அதுக்கு இவனுங்க பயங்கரமான ட்ரோல் மெட்டீரியல் ஆகிட்டு இருந்தானுங்க. இப்ப ரீசெண்டா ஒருத்தர் அதே மாதிரி ஜெர்மனுக்கு போய் இந்த மாதிரி நடக்குதான்னு சொல்லி போய் செக் பண்ணி போய் பார்த்ததுல அவனுங்க அதுக்கு பில்ல போட்டு வச்சிருக்கானுங்க. போய் பார்த்துருக்கானுங்க, நீங்க என்னென்ன சாப்பாடு மிச்சம் வச்சிருக்கீங்க, சோ மிச்சம் வச்சதுக்கு இவ்வளவு இது நீங்க கட்டணும்னு சொல்லி அதுக்கும் ஒரு பில்ல போட்டு கையில கொடுத்துருக்காங்க. அதை எடுத்து ஒருத்தர் அப்படியே இப்ப ரீசெண்டா அதை வந்து ஃபேக்ட் செக் பண்ணி போட்டாரு. சொன்னது உண்மையா இல்லையான்னு சொல்லிட்டு ஜெர்மனில இருந்து நாங்க அதை ப்ரூவ் பண்ணி காட்டுறோம். நம்ம இங்க வந்திருக்கிறது வந்து வியட்நாமிஸ் ஹோட்டல். நான் வந்து இதை வீண் பண்ணி அவங்க கிட்ட நான் உங்களுக்கு ப்ரூஃபாவும் காமிக்க போறேன். வீண் பண்ணிட்டோம். சோ இதை நான் வைக்க போறேன். ஏதோ ஃபைன் போடுவாங்க நினைக்கிறேன், பார்க்கலாம். எஸ் வீடியோ 1 யூரோ ஃபைன் கட்டணும். ஓகே நண்பர்களே, அப்படி இப்படின்னு சுத்தி நம்ம 1 யூரோக்கு நம்ம வந்து ஃபைன் நம்ம கட்டியிருக்கோம். சுஷி உன் பலாத் மீது 5 யூரோ ஒரு ஸ்டூக்குக்கு வந்து ஃபைன் போடுறாங்க. சொல்றது உண்மைதான். சீமான் அவர்கள் சொன்னது உண்மைதான். ஃபைன் போடுறாங்கன்னா நீங்க கூட சொல்லலாம், அதாவது நம்ம வந்து நெட்ல வந்து செக் பண்ணி இப்படி போட்டோம் அப்படின்னு சொல்லி டைரக்டா ஒருத்தர் அதை போய் பார்த்து அதுக்கு பில்ல வாங்கி ப்ரூஃபா இப்ப காட்டி இருக்காரு. இதுக்கு என்னடா பதில் சொல்ல போறீங்க? இவங்களுக்கு ஃபேக்ட் செக் பண்ணியே நம்ம ஓஞ்சு போயிருவாங்க. எல்லா இடத்துலயும் எதையுமே நம்புறது கிடையாது, எதுக்குமே எதையுமே நம்புறது கிடையாது. AK-74 சொல்றது, அப்புறம் இந்த இப்ப இவங்களால முடியல அப்படின்னா விஜயலட்சுமி மேட்டர் எடுத்துட்டு வர்றது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு இவனுக்கு எடுத்துட்டு வர்றதுக்கு. குறிப்பா சீமானன் மேல சொல்லக்கூடிய அவதூறுக்கு இவனுங்களுக்கு இதை தவிர வேற எதுவுமே தெரியாது, ஒரு மண்ணும் தெரியாது. அடுத்தது நம்ம விஜய் அவர்கள் ஒரு சூப்பரான ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டு இருக்காரு. குறிப்பா 3 சிலிண்டர் இலவசம் அப்படின்ற மாதிரி. அதாவது சொன்னது என்ன அப்படின்னா 6 சிலிண்டர் இலவசமா நான் கொடுப்பேன்னு சொன்னது இப்ப 3 சிலிண்டர் கொடுப்பேன். குறிப்பா தகுதி வாய்ந்த ஒரு இக்கு வச்சுட்டாரா. தகுதி வாய்ந்தன்றது என்ன விஷயம் அப்படின்னா 2.5 லட்சத்திற்கு உள்ள ஆனுவல் இன்கம், அதாவது வருஷத்துக்கு 2.5 லட்சம் நீங்க சம்பாரிச்சீங்கன்னா அவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து அப்ளிகபிள் ஆகும். 3 விலையில்லா எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும். ஆண்டு வருமானம் ரூபாய் 2.5 லட்சத்திற்கு மிகாமல் உள்ள பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள குடும்பத்தினர், மாற்றுத்திறனாளி குடும்பத்தினர் போன்ற சமூகத்தில் உள்ள நலிந்த குடும்பத்தினர் பயனடைவார்கள். அதுக்கு மேல நீங்க போயிட்டீங்க அப்படின்னா இது அப்ளிகபிளே ஆகவே ஆகாது. அப்ப என்ன சொல்ல வர்றாங்கன்னா மாசத்துக்கு 20,000க்கு உள்ள, அதாவது 19,000 சம்திங்னு வைங்க, அந்த சம்பளம் வாங்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் இது அப்ளிகபிள் ஆகும். குறிப்பா 3 சிலிண்டர் மட்டும் தான் கொடுப்போம், 6 சிலிண்டர் கிடையாது. சப்போஸ் 3 சிலிண்டருக்கான அமௌண்ட்டை நாங்க வந்து உங்க அக்கௌண்ட்ல பேங்க் அக்கௌண்ட்ல போடுவோம். நார்மலா யோசிச்சு பாருங்க, நார்மலா ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. இப்போ ஒரு ஹோட்டல்லையோ ஒரு சப்ளையரோ ஏதோ ஒரு வேலை பார்க்குறோம். இப்போ அவங்களோட சம்பளம்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 1000 ரூபாய். மினிமம் கம்மியா பண்ணுவீங்கன்னா ஒரு 700 ரூபாய் வைக்கலாம். இதுக்கும் கம்மி பண்ணீங்கன்னா 500 ரூபாய். அப்போ அந்த 500 ரூபான்னு சொன்னீங்க அப்படின்னாலும் 30 நாளுக்கு 15,000 ரூபாய் வைங்க. ஆனா இன்னும் கொஞ்சம் அதிகமா போனீங்கன்னா ஒரு 1000 ரூபான்னு வச்சீங்க அப்படின்னா மாசத்துக்கு 30,000 ரூபாய் வருது. மாசத்துக்கு
30,000 ரொம்ப மினிமம். நான் சொல்றது 500 ரூபா. அந்த 500 ரூபா வச்சோம் அப்படின்னா 15,000 ரூபா வரும். அப்போ நார்மலா யோசிச்சு பாருங்க, வெறும் 15,000 இல்ல அந்த 17,000 18,000 சம்பாதிக்கிறவங்க சிலிண்டர் விலை இப்ப என்ன விலை ஓடிக்கிட்டு இருக்கு? 1000 ரூபாய்க்கு மேல போயிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அவங்களா சிலிண்டர் வாங்குவாங்களான்றதே ஒரு சந்தேகமான ஒரு விஷயம் தான். ஏன்னா இந்த சம்பளத்தை வச்சுக்கிட்டு வீட்டை ரன் பண்ணும், சிலிண்டர் அது இதுன்னு சொல்லி நிறைய இருக்கு. குழந்தைகளை பார்த்துக்கணும், வீட்டு வாடகை, அது இது, கரண்ட் பில். இப்ப கரண்ட் பில் எல்லாம் எகிரி போய் கிடக்கு. சோ இது எல்லாத்தையும் பார்த்து அவங்க சிலிண்டர் எல்லாம் வாங்குவாங்களான்றதே ஒரு சந்தேகம் தான். அவங்களுக்கு மட்டும்தான் சிலிண்டர்ன்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கீங்க. நார்மலா ஒரு ஆளுக்கு இப்ப சம்பளம் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் 25,000ங்க. 25,000 சம்பளம். ஆனா நீங்க கொடுக்கறது 20,000த்துக்கு உள்ள இருக்கிறவங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா இது என்னத்த போய் சொல்றது. ஆனா இதுல ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் தான், ரொம்ப டிசப்பாயின்மெண்ட். எதுக்கு அப்படின்னா நீங்க 3 சிலிண்டர் மட்டும் கொடுக்குறேன்னு சொல்லுங்க, ஓகே சந்தோஷம். 6 சிலிண்டர் கேட்டு அதெல்லாம் கிடையவே கிடையாதுன்னு சொல்லுங்க. ஒரு 3 சிலிண்டர் அதுக்கான அமௌண்ட்டை கொடுக்குறோம், ஆனா எல்லாருக்கும் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்கன்னா இது சக்சஸ்ஃபுல் ஆயிருக்கும். உண்மையிலே சொல்ல சக்சஸ் ஆயிருக்கும். எனக்கு ஒரே ஒரு கேள்விதாங்க, இவங்க சொன்ன எல்லா திட்டத்துக்குமே ஒரு இக்க வச்சு இல்லாத மாதிரி பண்ணிடுறாங்க. விவசாயிகளோடதா 5 லட்சத்துக்கு உள்ள வாங்கியிருந்தா எல்லாமே தள்ளுபடி, 5 லட்சத்துக்கு மேல வாங்கினா இவ்வளவு தள்ளுபடின்னு சொல்லி ஸ்டார்டிங் சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறம் நீ இவ்வளவு அமௌண்ட் வாங்கியிருந்தா இது, இவ்வளவு அமௌண்ட் வாங்கியிருந்தா அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு மாத்தம். இப்ப என்னன்னா சிலிண்டர் 3 சிலிண்டர் தான் கொடுப்பேன், குறிப்பா இந்த இது கேட்டகரியில வர்றவங்களுக்கு மட்டும்தான் சிலிண்டர் கொடுப்பேன். என்னது, எதையாச்சும் ஒண்ணு முழுசா ஒழுங்கா பண்றீங்களா? எதையாச்சும் ஒண்ணு முழுசா கொடுங்க. நீங்க சொன்ன ஒரு விஷயம், நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, அதுல எதையாவது ஒண்ணு ஆமா நான் சொன்னபடி எல்லாருக்குமே கொடுத்துட்டேன்னு சொல்லி எதையாவது உங்களால சொல்ல முடியுமா? எதையுமே சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாமே தப்பா வேணுங்கனே நம்ம கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் எவன் என்னடா கேட்க போறான், நாம தான் ஜெயிச்சாச்சே அப்படின்ற ஒரு மனநிலையில தான் போயிட்டு இருக்காரு. அடுத்து நம்ம சவுக்கு சங்கர் பயங்கரமான முட்டுங்க. இந்த அளவுக்கு முட்டு எனக்கு தெரிஞ்சு சவுக்கு கொடுத்தது மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லை கொஞ்சம் கூட. ஏன்னா இப்ப சிபிஎம்ல இருக்கக்கூடிய சண்முகம் அவர் கேள்வி கேட்டிருக்காரு. அந்த கேள்விக்கு நம்ம ஆளு பயங்கரமான பதில் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா 100 நாள்ல எவ்வளவு பெரிய சாதனை பண்ணியிருக்காரு, அது உங்க கண்ணுல தெரியல அப்படி. உண்மையிலேயே கம்யூனிஸ்டுகளும் சண்முகமும் மனசாட்சி உள்ளவர்களாக இருந்தால் இந்த 3 மாதங்களில் ஊழலை ஒழிப்பதற்கு இத்தனை நடவடிக்கைகளை எடுத்த இந்த ஆட்சியை பல்லக்கில் தூக்கி சுமக்க வேண்டும். கம்யூனிஸ்டுகள் என்ன தப்பு பண்ணிட்டாரு? என்ன ஒருத்தவங்க ஒரு தப்பு பண்றாங்க அப்படின்னா சொல்றதுக்கு கூட இந்த இடத்துல இது கிடையாது. நீங்க அப்படி பண்ணல இப்படி பண்ணலன்னு சொல்லி இவரை பிடிச்சி கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்காப்ல. நீங்க கூட்டணியில இருந்தாலும் அந்த கூட்டணிக்கு சப்போஸ் ஏதாவது ஒரு தப்பு நீங்க கூட்டணியில் இருக்கிறவங்க பண்றாங்க அப்படின்னா கேள்வி கேட்கத்தானே செய்வான். கேள்வி கேட்காம உன்ன மாதிரி காசை வாங்கிக்கிட்டு கூலிக்கு மாரடிக்கிறவங்க எல்லாம் யாராச்சும் இருக்க முடியுமா? கூட்டணி வேணும்னு சொல்லி முதல்வர் விஜய் அவர்கள் தான் அவர்கிட்ட பேசிட்டு போனாரு. சோ அதனால அவங்க கூட்டணிக்கு வந்தாங்க. ஆனா நீங்க அப்படியா? இந்த தேர்தலுக்கு இந்த கட்சி, அடுத்த தேர்தலுக்கு எந்த கட்சியோ, இதுக்கு முன்னாடி இருந்த தேர்தலுக்கு எந்த கட்சியில இருந்தீங்க. சோ தேர்தலுக்கு மாறக்கூடிய நீங்க வேற கேட்டகரி. இப்ப அவங்களாவது கேள்வி கேட்கிறாங்களேன்றது அதுதான் நம்மளுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். அடுத்து இந்த சவுக்கு மீடியால அந்த கருன்னு ஒரு கருவாயம் இருப்பான்ல, பேரு நிதிஷ்ன்னு நினைக்கிறேன். ஆமா நிதிஷ். இவன் நிறைய பாத்தீங்க அப்படின்னா சீமானண்ணையும் நாம் தமிழரையும் ரொம்ப கொச்சப்படுத்துறதுல சவுக்கு கூட சேர்ந்துக்கிட்டு ரொம்ப கேவலமான ஒரு ஆளுங்க இவனுங்கெல்லாம். இப்ப அந்த நாயோட ஒரு வீடியோ ஒண்ணு வந்திருக்கு. அதுல வீடியோ எடுத்திருக்கான், அவன் ஃப்ரெண்டோட இருக்கும்போது நீ என்னமோ பேசிட்டு போ. ஆனா வீடியோ எடுத்து சோசியல் மீடியால வர்ற அளவுக்கு ஒரு வீடியோ எடுத்து வச்சிருக்கான்னா அந்த வீடியோ உண்மையிலே சொல்றேன், சட்டை போடல, வெறும் டவுசர் மட்டும்தான், டவுசரோட தான் திரிவாங்க போல இருக்கு. சோ அப்படி இருக்கிற அந்த நாய் சட்டை போடாம அவன் ஃப்ரெண்ட அவங்க அம்மாவை அவ்வளோ ஒரு கொச்சையான ஒரு வார்த்தையில திட்டினோம்னா எந்த வார்த்தையை திட்டுவோம் அப்படின்னா அந்த வார்த்தையை போட்டு திட்டுறான் அவன் ஃப்ரெண்ட. அதுலயும் அவன் ஒரு ஓரின சேர்க்கையாளரான். எப்படி ஓரின சேர்க்கையாளரான்? இங்க இருக்கோம் गाइस, எனக்கு படிக்கிறது நாளைக்கு எக்ஸாம் गाइस, ஆனா ஒண்ணுமே தெரியாது गाइस. படிக்க விடாம ரொம்ப பாடப்படுத்துறேன் गाइस. நான் என்ன பண்றது தெரியல गाइस. இது ஒரு 1 நம்பர் கே. சரி, அவன் ஓரின சேர்க்கையாளர். யாரோட ஓரின சேர்க்கையாளர்? யாரோட ஓரின சேர்க்கையாளர்? கூட இருக்கிறது நீ மட்டும்தான். அவன் ஓரின சேர்க்கையாளர். அப்ப நீனும் அதுதானடா, நீனும் அதுதானே. அதுல வேற அவன் கே அப்படின்னு சொல்லி இன்னொரு கெட்ட வார்த்தை. வாயில வர்றதெல்லாம் சவுக்கு கூட சேர்ந்தவன் ஃபுல்லா அப்படியே தான் இருப்பாங்க போல இருக்கு. என்னத்த சொல்றது இவனுங்களுக்கு? அதாவது சாக்கடை வீட்டுக்குள்ளதான் ஊத்திட்டு போனானுங்க. இவனுங்களுக்கு காவாவே இவங்க வாயில குடி இருக்கு. இந்த நாயெல்லாம் சீமானண்ணனை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது அதெல்லாம் சொல்றதுக்கு இல்ல, வேஸ்ட் ஃபெல்லோ அப்படின்னு சொல்லாங்கல்ல, வேஸ்ட், நீ எல்லாம் அசிங்கம்.
நான் இன்னொரு விஷயமும் சொல்லிக்கிறேன். இந்த ஓரின சேர்க்கையாளரோட அந்த குரூப் எல்லாம் இருக்குல்ல, இந்த எல்ஜிபிடிக்கு குரூப் இருக்கீங்களே, நீங்க எல்லாம் உலகளாவிய நீங்க பெரிய குரூப்னு சொல்லி திரியுறீங்கல்ல, இந்த மாதிரிலாம் ஒரு மாதிரி அசிங்கமா பேசிக்கிட்டு இருக்கேன். இவன் மேலேயும் ஏதாச்சும் ஒண்ணு உங்களால முடிஞ்சதை ஏதோ ஒண்ணு பண்ணி விட்டு போங்க. ஏன்னா அதுக்கு நம்ம வந்து ஆதரவாளர் கிடையாது. ஆனா இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தவன் மேல எதையாவது ஒரு வழக்க போட்டு விடுங்க. சோ அவ்வளவுதாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். பை.